மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. இன்னும் தனி ஆளை காணும். இவளுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை மறந்துட்டானா? சேச்சா இல்ல, கண்டிப்பா அவன் மறக்க மாட்டான். அவ எப்போ இல்லை, எப்பவுமே என்ன மறக்க மாட்டான். கண்டிப்பா வருவான். அவளுக்காக இந்த தீரன் வெயிட் பண்றேன்னு நல்லாவே தெரியும், வருவான். ஐயோ ரொம்ப டைம் ஆயிடுச்சே. இவர் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கோவமா இருக்காரா என்னன்னு தெரியலையே. இதுக்குதான் கிளாஸ் அண்ட வராதீங்கன்னு சொல்றேன். ஆனா இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. படம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது பேசி சமாளிப்போம். ஏய் என்னடி இவ்வளவு நேரம்? நான் வந்து 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி. நான் தான் சொன்னேன்ல, என்னால கிளாஸ்க்கெல்லாம் வந்தா பார்க்க முடியாதுன்னு. நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னை பார்த்தே ஆகணும், பேசி ஆகணும், நட பிடிக்கிறீங்க. என் சிச்சுவேஷனை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சரி சரி, மறுபடியும் எதுவும் ஆரம்பிக்காத. நீ இப்பதான் என்னை பார்க்கறதுக்கு கொஞ்சமாவது அலோ பண்ற. தயவு செஞ்சு மறுபடியும் பழையபடி எதுவும் பேசாதடி. சரி, என்ன வந்துட்டு தள்ளியே நிக்கிறேன், பக்கத்துல வாடி. இல்ல இல்ல வேண்டாம், நான் இங்கே நிக்கிறேன். அப்படி சொல்லுங்க, எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? என்ன விஷயம்? ஓ, அப்ப மேடம் பக்கத்துல வர மாட்டீங்க அதுன்னு? நீ ஏன் பக்கத்துல வந்துட்டா எதுவும் பண்ண மாட்டேன். நானா பக்கத்துல இழுத்தோம் எது வேணாலும் பண்ணுவேன், பாத்துக்க. பாத்தீங்களா, இதுக்குதான் நான் உங்களை பார்க்கவே அலோ பண்றது இல்ல. நீங்க எப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? வீட்டுல 1008 பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல. நான் மட்டும் இப்போ உங்ககிட்ட பேசுறது அண்ணாக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சது கண்டிப்பா கோவப்படுவாங்க. நான் இது வரைக்கும் அண்ணன் கிட்ட எந்த விஷயம் மறைச்சது இல்ல. ஆனா இப்பெல்லாம் உங்க விஷயத்த நிறைய மறைக்கிறேன். ஏய் மாமா எதுவும் சொல்ல மாட்டாருடி, நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? நீங்க பாரு, நான் வேணா மாமா கிட்ட பேசவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏதாவது பிரச்சனையை வளைச்சு வைக்காதீங்க, சொன்ன கேளுங்க. சரி அதான் பார்த்தாச்சு பேசியாச்சுல, கிளம்புங்க. என்னது பார்த்தாச்சு பேசியாச்சா? ஏய் என்னடி தூரமா தள்ளி நின்னுட்டு என்னவோ பார்த்துட்டு பேசிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடி நீ பக்கத்துல வானா வர மாட்டேன். நான் தான் என் வேலையை காட்டணும். ஐயோ விடுங்க. இங்க பாருங்க, நம்ம கிளாஸ்க்கு பக்கத்துல இருக்கோம். யாராவது பார்த்துட்டு அண்ணன் கிட்ட சொல்லிடுவாங்க. விடுங்க ப்ளீஸ். என்னது விடுங்க வா? ஏய் என்னடி, காலையில தானே நல்லா பேசுனேன், அதுக்குள்ள என்னடி? ஏண்டி கண்ணு இப்படி இருக்க? ப்ளீஸ் டி, என்கிட்ட பழைய மாதிரி இருடி, இப்படிலாம் இருக்காதுடி. சரி விடுங்க மாமா, நான் கிளாஸ்க்கு பக்கத்துல இருக்கேன். யாராவது ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா யாராவது பார்த்தாங்கன்னா அண்ணன் கிட்ட சொல்லிடுவாங்க மாமா. விடுங்க மாமா. சரி சரி பயப்படாத, விடுறேன். ஏதாவது கிடைக்குமா? விட்டுறேன். மாமா கோவப்படாதடி, இவ்வளோ நாள் ரொம்ப ஏங்க வச்சுட்டேன், அதுக்காக தான் கேட்குறேன். ஏதாவது ஒன்றாவது கூட கொடுத்தா நல்லா இருக்கும் ப்ளீஸ். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க விடுங்க ஃபர்ஸ்ட். மாமா விடுங்க மாமா, எனக்கு வீட்டுக்கு டைம் ஆகுது. நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணாலும் அண்ணன் தேடிட்டு வந்துடுவாங்க. விடுங்க மாமா. அப்பா முடியலடி, இப்போ பாரு அண்ணா அம்மா அண்ணா அம்மான்னு. ஏண்டி அம்மா முக்கியம்தான், அண்ணனும் முக்கியம்தான். அந்த அளவுக்கு நானும் உனக்கு முக்கியம் தானடி, இல்லையா? அது வந்து சரி நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிடு, இப்போவே விட்டுட்டு போயிடுறேன். என்னடி உன்னதான் கேட்குறேன், அமைதியா இருந்தா எப்படி? என் முகத்துக்கு நேரா சொல்லு. டேய் தீரா, எனக்கு உன்னை பிடிக்கவும் இல்லை, நீ எனக்கு முக்கியமும் இல்லைன்னு என் முகத்துக்கு நேரா சொல்லிடு. இந்த நிமிஷமே உன்னை விட்டுட்டு நான் போயிடுறேன். இதோட நான் உன்னை தொல்லையே பண்ண மாட்டேன்டி. அது 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 எப்படி மாமா சொல்ல முடியும்? எனக்கு நீ இப்போ இல்லை, எப்பவுமே முக்கியம் தான் மாமா. எப்பவுமே எனக்கு உன்னை பிடிக்கும் மாமா. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு இதுலயே தெரிஞ்சிருச்சு நீ இன்னும் என்ன மறக்கலன்னு. இப்போ உன் மனசுக்குள்ள இந்த தீரனை சுமந்துட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியுதுடி. இங்க பாடி கனி, இப்போ இல்லை எப்பவுமே நான் உன்னை விட மாட்டேன்டி. நான் தைரியமா தான் இருக்கேன், நான் பேசுறேன்னு தான் சொல்றேன். ஆனா நீதான் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு என்ன இது பண்ணிட்டே இருக்கடி. ஏண்டி, நான் வேணா மாமா கிட்ட வந்து பேசட்டுமா? ஐயோ இல்ல மாமா, இப்போதைக்கு நீ எதுவும் வந்து பேச வேணாம். அண்ணனே 1008 பிரச்சனையில இருக்கு. இப்போ நீ வேற வந்து இதை பத்தி பேசினா என்னால அண்ணனுக்கு இன்னொரு புதுசா பிரச்சனை வந்த மாதிரி இருக்கும். இப்போதைக்கு எதுவும் பேசாத மாமா, ப்ளீஸ் மாமா. சரி சரி பயப்படாத, நான் எதுவும் பேசலாம். சரி நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். என்னது வீட்டுக்கா? எதுக்கு? ஏன் மாமா வீட்டுக்கெல்லாம் வர? வேண்டாம் மாமா. ஏய் அதெல்லாம் எதுவும் ஆகாது, வரேன். ஐயோ மாமா, நீ வேற புதுசா ஏதாவது பிரச்சனையை உண்டாக்காத, சொன்ன கேளு. நீ வீட்டுக்கெல்லாம் வராத, அண்ணன் உன்னை பார்த்து ரொம்ப கோவப்படும். வேண்டாம் மாமா, நம்மகிட்ட உன் மேல கோவப்பட்டுச்சு, என்னால அதை தாங்க முடியாது மாமா. எனக்கு நீயும் வேணும், அண்ணனும் வேணும், 2 பேரும் 2 கண்ணு மாதிரி. ப்ளீஸ், அண்ணன் உன்னை திட்டும் போது என்னால எதுவும் பண்ண முடியாது. வேண்டாம் மாமா, வீட்டுக்கெல்லாம் வராத. ஏய்
அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். நான் கண்டிப்பா நாளைக்கு வீட்டுக்கு வருவேன்டி. அப்புறம் அத்தைக்கிட்ட காலைல சொல்லிட்டு இருந்தீங்க, நாளைக்கு ஆயுத பூஜை செலிப்ரேஷன், தாவணி கட்டுவேன்னு. தாவணியே கட்டாது, நான் வந்து கட்டி விடுறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இரு. ஐயோ சும்மா சும்மா விளையாடிட்டு இருக்காது, விடு மாமா. ஓய், விளையாடலாம் இல்லடி. நீ கட்டிட்டு இருந்தாலும் அதை கலட்டிட்டு மறுபடியும் கட்டுவேன். ஏன்னா எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. காலையில வருவேன் கட்டி விடுறதுக்கு. கட்டி மட்டும் இல்ல, கட்டி ஆடைக்குள் வைத்த அழகினை எடுத்தேன், ஆசைக்குள் வைத்து உனக்கென கொடுத்தேன். இதமா அடி ஆசை என்னும் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொள்ளவா. அப்பா, சும்மா சொல்லக்கூடாது. காலம் போச்சோ இல்லையோ, உள்ளுக்குள்ள வேற என்னென்னமோ வந்துருச்சு. அடிய குல்ஃபி, அது சரி, நீயா இஷ்டப்பட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்க. லவ் யூ குல்ஃபி. அடிய குல்ஃபி, நீ இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்ப அப்படின்னா இந்த காரணம் இதை விட பெரிய காரணம் நான் சாப்பிட ரெடி. இப்ப மறுபடியும் இந்த மாதிரி எப்ப கொடுப்பான்னு எங்க வச்சுட்டாலே. அடிய குல்ஃபி, எப்படி இருந்தாலும் இப்படி ஆக்கி விட்டுட்டேடி. டே அர்ஜுன், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, ஆனாலும் வேணுமே. ஆமா, மறுபடியும் அவகிட்ட இப்படி வாங்கணுமே. எப்படி வாங்குறது? டே அர்ஜுன், ஏதாவது பிளான் பண்ணு. இப்போதைக்கு ஏதாவது கிடைக்கட்டுமே. மனசுக்கு ஆறுதலா இருக்கு, உதட்டுக்கு எதமா இருக்குல்ல. அடிய குல்ஃபி, எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும். நான் வாங்கியே ஆகணும். ஏதாவது பிளான் பண்ணுடா, ஏதாவது பண்ணு. சார் சார் என்ன சார், நான் கூப்பிட்டு எங்க பாத்துட்டு இருக்கீங்க சார்? அது சரி, இப்படி பல வந்து நின்னா என் கண்ணு அங்கதானடி பார்க்கும். அடிய குல்ஃபி, இப்படி எல்லாம் இருக்காதடி, என் கட்டுப்பாடியே இழந்துரும் போல இருக்கேன். டே அர்ஜுன், பேசாம நம்ம விரதத்தை கைவிட்டுலாமா? சார் தாத்தாவை கூப்பிடணுமே. தாத்தா, மாமா மாமா மாமாங்க. அது என்னடி, எதுக்கு கூப்பிட்டேன்? எதுக்கு கூப்பிட்டேனா? நான் படுக்கணுங்க. நான் படுக்க வேணாம், எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுல்ல. தூக்கம் வந்தா தூங்குடி, அதுக்கு எதுக்கு கத்திட்டு இருக்க? படுத்து தூங்கு. ஐயோ, இவருக்கு மண்டையில மசாலா இருக்கா இல்லைன்னு தெரியல. மாமாங்க, இங்க கீழே இடம் இல்லைங்க, நான் எங்க மாமா படுப்பேன்? அடிய குல்ஃபி, கீழே படுக்க கூடாது. இந்த ரூமையே செலக்ட் பண்ண. ஏண்டி, இவ்வளவு பெரிய பெட் இருக்கும்போது நீ ஏண்டி கீழே படுக்கணும்? என் கூட என் பக்கத்துல இந்த பெட்ல படுடி. ஹோய், கீழே இடம் இல்லைன்னு தெரியுதுல்ல, மேல வந்து படு. மேலையா? நான் மேல படுத்துட்டேன், நீங்க எங்க போய் படுப்பீங்க? வெளியில போய் படுக்க போறீங்களா? ரொம்ப கொழுப்படி உனக்கு. என்ன வெளியில அனுப்பிட்டு நீ மட்டும் தனியா படுத்து ஊருல. அடிய குல்ஃபி, தெரிஞ்சுதான் பேசுறாலும் தெரியாம பேசுறாளான்னு தெரியல. ஏய், நான் எதுக்கிட்டு வெளியில போனோம்? இவ்வளவு பெரிய பெட் இருக்குல்ல, இதுலயே 2 பேரும் படுப்போம். வா, வந்து படு. இல்ல இல்ல வேணாம், நான் இப்படி எங்கேயாவது படுத்துக்கிறேன். எங்க படுப்ப? கீழே கொஞ்சம் கூட இடம் இல்ல, எங்க படுப்படி? இல்ல, நான் வேணா வெளியில பாட்டி கூட போய் படுத்துக்கிட்டுமா? அடியே, போய் பாட்டி கூட படுத்துக்க. பாட்டி கேட்பாங்க, என்ன நீ என்ன ஆச்சு, உனக்கும் புருஷனுக்கும் சண்டையான்னு கேட்பாங்க. ஆரம்பத்துல இருந்து நடந்ததெல்லாம் சொல்லு. ஓடி. ஆமாண்ணா, அது ஒண்ணு இருக்குல்ல, நான் வேணா பாரதி கூட போய் படுத்துக்கிட்டுமா? அடியே குல்ஃபி, ரொம்ப சோதிக்கிறடி நீனு. பாரதி கூட? போ, நீ போனதும் வாங்க அப்படின்னு முதல்ல உன்னை உள்ள கூப்பிட்டு பக்கத்துல படுக்க வச்சுப்பான். ஓடி. ஆமாண்ணா, அவ என்ன உள்ளேயும் சேர்க்க மாட்டாளே, நான் வேணா விச்சு கூட போய். ஓடி. இப்போ உனக்கு என்ன? ஏன் என் கூட படுத்தா தூக்கம் வராதா? வெளியில எல்லாம் எங்கே போக கூடாது. டோரை லாக் பண்ணிட்டு வந்து என் பக்கத்துல படு. இல்ல அடியே குல்ஃபி, என் விரல் கூட உன் மேல படாது, போதுமா? நான் தள்ளி படுத்துக்கிறேன். வேணும்னா நம்ம 2 பேருக்கும் நடுவுல பில்ல கூட போட்டுக்கோ. என் விரல் கூட உன்னை டச் பண்ணாது, போதுமா? இப்போ தைரியமா வந்து பாடு. வாடி. ஐயோ, அதுக்கு இல்ல, உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே, அதுக்காக தான் பார்த்தேன். அடி, நீ வந்து படுக்கணும் நடி என்கிட்ட இருக்க. எனக்கு என்னடி கஷ்டம்? வந்து படுடி, தயவு செஞ்சு கெஞ்ச வைக்காதடி, வாடி. எனக்கு உங்க கூட பக்கத்துல படுக்கணும்னு ஆசை, ஆனா உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குமேன்னு பயமா இருக்குங்க. இந்த இடத்துல இல்லடி, வாடி.
சுட்டு சுட்டு மழைய ரசிக்க விட்டு விட்டு கையில் அடிக்கணும் கண்ணி கொண்டு காதல் ருசிக்க சின்ன சின்ன உடல் இருக்கணும். அஞ்சோ பத்து முட்டை கொடுக்கணும் அங்கே இங்கே மீச உறுத்தணும் 10 பேர் பயணம் பண்ணணும் பல்ல படமா காது கடிக்கணும். ஓ கனிந்த மார்பின் இடுக்கல என் கவலைகளை பதக்கணும். நீ மூச்சு விடும் நெருப்புல என் மோகங்களை எரிக்கணும். ஓய் குல்ஃபி, ஓய் அடி குல்ஃபி. சொல்லுங்க சார். என்ன என்ன வேணும்? ஏய் தாத்தாவை கூப்பிடுவான். ஐயோ சொல்லுங்க மாமா. என்ன மாமா வேணும்? உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? தண்ணி இல்லை ஏதாவது எடுத்துட்டு வருவா? குடிக்க வேணும் தான். ஆனா கேட்டா குடுப்பியா? கொடுக்க மாட்டியே. என்ன என்ன சொன்னீங்க? இல்ல குடிக்க தண்ணி வேணும் கேட்டா குடுப்பியா அப்படி கேட்ட, வேற ஒண்ணும் இல்ல. சரி இடையில தலகணி வைக்கலாம் பில்ல வைக்கணும்னு சொன்னீங்க, பில்லோ வைக்கல? உங்க மேல ஒரு நம்பிக்கை தான், அதனால வைக்காம படுத்திருக்கேன். அப்புறம் விரல் கூட படாதுன்னு சொன்னீங்க, கையும் மேல போட்டிருக்கீங்க. முடியலடி, பக்கத்துல உன்னை வச்சுக்கிட்டு தொடாம இருக்க முடியுமாடி? அதுலயும் பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேனா, எப்படி தொடாம இருக்க முடியும்? ஏய் இடம் பத்தல, அப்படி இப்படி கொஞ்சம் அங்க இங்க கை பாடதான் செய்யும், அதெல்லாம் குத்தமா சொன்னா எப்படி? இதுக்குதான் சார் சொன்னேன், உங்களுக்கு இடம் பத்தல பாத்தீங்களா, அதுக்குதான் சொன்னேன் நான் வெளியில போறேன்னு. ஏய் சரி சரி நீ வெளியில போ, எனக்கு என்ன? அத கீர்த்து இருக்காள, அவகிட்ட நெருக்கமா. சார் ஐயோ அவள அதே சண்டால சிரிக்கி. சார் இடம் பத்தலனால பரவாயில்ல சார், நான் இங்கேயே படுக்கிறேன், இங்கதான் படுப்பேன். அப்படி சொல்லடி என் குழப்பி, அப்போ கைப்பட்டாலும் எதுவும் கேட்க மாட்டான். டே அர்ஜுன உங்க விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணலாம், எதுவும் சொல்ல மாட்டான். என்னடி குழப்பி நீ வெளியில போறேன்னு சொன்ன, நான் கீர்த்து கிட்ட போன் பேசலாம்னு நினைச்சேன், நீ வேணா வெளியில போறதுன்னா போய. புகை ஆரம்பிச்சிருச்சு, நல்லா புகை இதுன்னு நினைக்கிறேன், புகையட்டும். தாத்தா வெளியில தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். தாத்தா மாமா ஏன் மாமா, நான் எதுக்கு மாமா வெளியில போனோம்? இது நம்ம ரூம், இது நம்ம பெட், அதனால நான் இங்கதான் மாமா படுப்பேன். நீங்க அமைதியா கண்ணை மூடிக்கிட்டு பாடுங்க. எவளுக்கும் போன் பேசக்கூடாது, நேரம் கட்ட நேரத்துல போன் பேச போறாராம், போனு பாடுங்க மாமா. லவ் யூ குல்ஃபி, இதை தாண்டி எதிர்பார்த்தேன், இனிமே இது மாதிரி நிறைய எதிர்பார்க்கிறேன். என்ன மாமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அமைதியா பாடுங்க. மாமா மாமான்னு கொல்றியடி, அடி குல்ஃபி இப்பவே உதட்ட பிடிச்சி படிச்சிடலாமான்னு இருக்கு. டே அர்ஜுனு ஏதாவது பண்ணா கோவப்படுவாளா? என்னங்க மாமாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மூடிக்கிட்டு பாடுங்க. ஏய் என்னடி மூடிக்கிட்டா? இல்லைங்க மாமாங்க, கண்ணை மூடிக்கிட்டு பாடுங்கன்னு சொன்னேன், கண்ணை மூடிக்கிட்டு பாடுங்க மாமா. அடிய குல்ஃபி அங்க சில மாதிரி பக்கத்துல நீ இருக்கும்போது எப்படி படுக்க முடியும்? படுக்கணுமா? எனக்கு தூக்கம் வருது, நீங்களும் தூங்குங்க, நானும் தூங்குறேன். கை மேல போட்டிருக்கீங்க, கையை எடுங்க சார்.
ஓட்டுறப்போ இரு கண்கள் நீராட உன் கண்கள் கொண்டாடுதோ நீங்க தூங்கலையா? தூக்கம் வரல. நான் தூங்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா தூங்க முடியல. குல்ஃபி, நான் வேணா கீழே போயிட்டோமா? அடி குல்ஃபி, சரி என் கையை விடு, என் கையை விடுடி. இல்ல, அது அது வந்து என் கையை விடுன்னு சொன்னேன். குல்ஃபி, கையை விடு. சார், இல்ல சார். ஏ குல்ஃபி, சொல்லி சொல்லி பார்த்தேன் ஆஹா கேட்கல வயசு ஆஹா தள்ளி தள்ளி இருந்தோம் ஆஹா தாவுது மனசு டே அர்ஜுன், நீ பண்றது ரொம்ப தப்புடா. சொன்னா கேளு. எதுடா தப்பு? இவ ஏன் பொண்டாட்டி? எனக்கு சொந்தமானவ, எனக்கு மட்டுமே சொந்தமானவ. சார், நீங்க தூங்குங்க சார். எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். ஏய் குல்ஃபி, இப்ப தூங்குறதுக்கான நேரமா? அடியே, யார் இந்த நேரத்துல? அடே டே அர்ஜுன, இப்போதைக்கு உனக்கு இல்ல, அவ்வளவுதான். சார், யாரோ கதவை தட்டுறாங்க. கொஞ்சம் கையெடுங்க. ஏய் குல்ஃபி, வேற எங்கேயும் தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரூம் கதவு இல்லை, நீ படு. இல்ல சார். சொல்றேன்ல, யாரும் இல்லை, நீ படு. பார்த்தாலே கண் குடிச்ச போததான் ஒன்னு நினைச்சாலே சொர்க்கத்துக்கு பாததா தானமே குலுங்குதா பக்கம் வந்து சிலுங்குதா இரவே பத்தாதம்மா பகலும் பார்க்கலாம் சார், நம்ம ரூம் கதவை தான் சார் தட்டுறாங்க. நீங்க விடுங்க, நான் போய் யாருன்னு பாக்குறேன். என்ன மேடம், இப்பதான் எங்க ஞாபகம் வந்ததும் இப்பதான் போன் பண்ணணும்னு தோணுச்சா? இருமா. டேய் லூசு, நானாவது இப்ப கால் பண்ணேன், உனக்கு அது கூட ஞாபகத்துல இல்லையே. என்ன சுத்தமா மறந்துட்டேன், அப்படிதானே? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, பேசாதடா. நானாவது ஞாபகம் வச்சு இப்ப கால் பண்ணேன், நீ அது கூட இல்ல. ஏய், அப்படி இல்ல, நான் ஊருக்கு வந்திருக்கேனா, இங்க அந்த அளவுக்கு சிக்னல் கிடைக்கலாம், அதனால கால் பண்ண முடியல. நானே உனக்கு சேட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா என்ன, இங்க நிறைய என்டர்டைன்மெண்டா இருந்ததா, அதுல கொஞ்சோண்டு உன்னை மறந்துட்டேன் டார்லிங், சாரி. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு வெளியில சொல்லிக்காத. மூஞ்சி பாரு, நான் கண்டுபிடிச்சு கேட்டதும் உடனே சமாதானப்படுத்துறேன். உன் சமாதானம் ஒண்ணு எனக்கு வேணாம், போடா. ஏய் சாரி கனி, ஐம் ரியலி சாரி சாரி சாரி. நான் மறந்தது தப்புதான், ஐம் சாரி சாரி சாரி. ஊர்ல இருந்து வந்ததும் உனக்கு என்னெல்லாம் வேணும்னு கேளு, நான் வாங்கி கொடுக்குறேன், ஓகேவா? சாரி. என் மேல கோவம் போச்சா? சரி சரி, இந்த அளவுக்கு சமாதானப்படுத்துறேன்றதுனால நான் கொஞ்சம் சமாதானம் ஆகுறேன். நீ ஊர்ல இருந்து வந்ததும் நான் எது கேட்டாலும் வாங்கி தரணும், வாங்கி தந்துருவேல வச்சு. கண்டிப்பா கனிக்குட்டி, ஏன் கனிக்குட்டிக்கு இல்லாமலா? உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, வரும்போதே வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நான் ஊர்ல இருந்து வரும்போது உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, இங்க இருந்து வாங்கிட்டு வரேன். ஏய், இங்க இருந்து வாங்கிட்டு வரேன்றதுனால வந்து வாங்கி தர மாட்டேன்னு நினைக்காத, அங்க வந்து வாங்கி தரேன். என்னென்ன வேணும்னு சொல்லு, என் கனிக்குட்டிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் விச்சு, பேச்சு மாற மாட்டேன்னா? எனக்கு நிறைய வேணும், அங்க இருந்து வேணும், இங்க வந்து வாங்கி கொடுக்கணும். அவனே பேச்சு மட்டும் மாறின அவ்வளவுதான், பாத்துக்க. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொலை பண்ணிடுவேன். ஏய் லூசு, அதெல்லாம் பேச்சும் மாற மாட்டேன், எதுவும் மாற மாட்டேன். அதை சொல்லிட்டேன், நீ என் கனிக்குட்டி என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். போதுமா கனிக்குட்டி? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மேடம் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்கன்னா எதுவும் விஷயம் இல்லாம இருக்காதே. என்ன விஷயம்? என்ன மேடம், ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் மேடம் எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. ஏய் விச்சு, எப்படிடா, எப்படி இப்படி கண்டுபிடிக்கிற? டேய், எனக்கு பயமா இருக்கு. இங்க ஏதாவது கேமரா வச்சிருக்கேன் என்ன? அப்ப பெரிய சம்பவம் இருக்கு, அதனாலதான் மேடம் நைட் டைம் கூட பார்க்காம எனக்கு கால் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா, என்ன சம்பவம்? ஒருவேளை
அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு பார்ட்டி வந்துட்டாரா என்ன? அது அது விச்சு, நான் உன்கிட்ட நிறைய பேசணும் விச்சு. நீ எப்போ ஊர்ல இருந்து வருவேன்னு சொல்ல, எனக்கு உன்னை பார்க்கணும். உன்னை பார்த்து உன்கிட்ட நிறைய சொல்லணும்டா. அதுக்காக தான் இப்போ கால் பண்ணனே. இதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது, நேரில் தான் சொல்லணும். அதனால நீ எப்போ வருவ ஊர்ல இருந்து? அடி லூசு, உன் விஷயத்த பேசுறதுக்காக என்னை எப்போ ஊர்ல இருந்து வரேன்னு கேக்குறேன். என் மேல உள்ள அக்கறையிலலாம் இல்ல, என்னை பார்க்கணும்லாம் உனக்கு தோணல, அப்படிதானே? ஏய், அப்படிலாம் இல்ல லூசு. எனக்கு உன்னையும் பார்க்கணும், அதே சமயம் உன்கிட்ட நிறைய ஷேர் பண்ணணும். அதுக்காக தான் உன்னை நான் தேடுறேன். நீ சீக்கிரமா ஊர்ல இருந்து வந்துரு. எனக்கு உன்னையும் பார்க்கணும், உன்கிட்ட நிறைய விஷயமா ஷேர் பண்ணணும்டா. சீக்கிரம் வந்துடுடா. நம்ம இங்கதான் இருக்கான், வீடு முழுக்க தேடிட்டு வரேன். இவன் எங்க இருக்கான்னு பார்த்தா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஹாரி, நான் இல்லாம நீ மட்டும் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆமா, இந்த நைட் டைம்ல யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கா? கனிக்குட்டி, என்னமோ பெரிய விஷயம் இருக்கு, அப்படிதான். சரி சரி, கவலைப்படாத. நான் சீக்கிரமே ஊருக்கு வந்துடுறேன். எனக்கு உன்னை பார்க்கணும் போலதான் இருக்கு. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதனால உன்னை உடனே பார்க்கணும் போலதான் எனக்கும் இருக்கு. நான் ஊர்ல இருந்து வந்ததும் ஸ்ட்ரெயிட்டா என் கனிக்குட்டியை பார்க்க தான் வருவேன். ஓகேவா கனிமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சுஜி சிஸ்டரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாலாஜி ப்ரோக்கு பர்த்டே. அதுவும் 25th பர்த்டேவாமா. விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாலாஜி ப்ரோ. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பாலாஜி ப்ரோ. பாலாஜி ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லிருக்காங்க. ஹாய் லாவண்யா சிஸ்டர். ஹாய் லாவண்யா டியர். ஹாய் ராஜேஷ் ப்ரோ. ஹாய் ராஜேஷ் ப்ரோ. ஹாய் சக்திவேல் ப்ரோ. ஹாய் கிருத்திகா டியர். ஹாய் வள்ளி டியர். ஹாய் ஷரண்யா சிஸ்டர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவருடைய சன் தருணம், அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. நேம் கரெக்டா மென்ஷன் பண்ணலாம்னு தெரியல, அவங்க அதான் போட்டிருக்காங்க. ஓகே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தருண் ப்ரோ. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தருண் டியர். தருண் செல்லம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தாங்க. ஓகே டியர், இன்னைக்கு கண்ணாமூச்சி சீரிஸ் வந்தாதான் வரும். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் இன்னும் சீரிஸ் எடுக்கல, இனிமே தான் எடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டேன் அப்படின்னா ஈவினிங் குள்ளார போடுறேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு போடுறேன். ஓகேங்களா? ஓகே, பை டியர்ஸ். பை டியர். பை டியர்ஸ். சாரிப்பா, இது நேற்று எடுத்த பர்த்டே விஷஸ். சாரிப்பா, இதை வந்து என்னால் எனக்கு அட்டாச் பண்ண முடியல. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னுட்டு. அதனால என்னால் இந்த வீடியோவை அதில் கொடுக்க முடியல. அப்படியே கொடுத்தாலும் அப்லோட் ஆகாத மாதிரி அப்லோட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா டைம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஷோ ஆகிட்டே இருக்கா. அதனால வேற வழி இல்லாமல் இந்த பர்த்டே விஷயத்தை நான் கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி. ஆமா டியர், இன்னைக்கும் 2 வீடியோவா தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். என்னன்னா என்னோட ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அதனால 40 மினிட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது. 40 மினிட்ஸ் கொடுத்தாலே ஸ்டோரேஜ் ஃபுல்லு. அதனால போயிட்டு செக் பண்ணு காமிச்சிட்டே இருக்கு. அதனால வேற வழி இல்லாமல் 20 மினிட்ஸ் தான் நான் வந்து கட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாப்பா, அதனால ஒரு 2 to 3 டேஸ்க்கு மாத்திரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கான பர்த்டே விஷயமும் அப்புறம் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க. சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய சன் ராகுல், அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராகுல் கண்ணா. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ராகுல் செல்லம். ராகுல் கண்ணா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்ணா. நம்ம சப்ஸ்கிரைபர் மேரி டியர், அவங்களுடைய டாட்டர் முத்துலட்சுமி, அவங்க 10th படிக்கிறாங்களாமா. ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் முத்துலட்சுமி டியர். ஹாய் முத்துலட்சுமி செல்லம், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நல்லா படிங்க கண்ணா. எந்த இதுலயும் கவனத்தை செலுத்தாதீங்க, படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. ஓகேவா? ஹாய் நித்யா டியர். ஹாய் நித்யா டியர். ஓகே டியர், நேற்றுக்கு விஷயத்தும் இன்னைக்கு விஷயத்தும் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கிளியர் ஆகிற வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் டைமிங் கம்மியாக போடுவேன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வேணாம், அதனால 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இது உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கான்னு தெரியல. ஒரு 2 to 3 டேஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் நான் மாற்றிடுறேன். ஓகேங்களா? ஓகே டியர். அப்புறம் வியூஸ் ரொம்ப 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 டவுன் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, ஒரு வேலை நோட்டிஃபிகேஷன் போகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்ட்டு. நோட்டிஃபிகேஷன் போகலைன்னா எனக்கு வியூஸ் கண்டிப்பாக டவுன் ஆகிடும் தான். எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வியூஸும் டவுன் ஆயிடுச்சு, லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டவுன் ஆயிடுச்சு. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே டியர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆமாம் டியர்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னதுதான், நீங்கள் பண்ணுற லைக்லால மட்டும்தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே டியர்ஸ். அப்புறம் இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து திருமணம் வீடியோவில் நான் வந்து ப்ரோமோ கொடுத்துருக்க மாட்டேன். என்னன்னா நாளைக்கு மேபி வீடியோ போட்டால் போடுவேன். அதனால போடுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக போஸ்ட்டில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா ப்ரோமோ கொடுக்காம வீடியோ கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா சின்னதாக ஒரு சஸ்பென்ஸ், அதுக்காக தான். ஓகேவா? ஆமாம் டியர்ஸ், இன்னைக்கு நான் ப்ரோமோ வந்து கொடுக்கல. ஏன்னா நாளைக்கு என்ன ஸ்டோரின்னு தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா?
மேபி நாளைக்கு வீடியோ வந்தால் வரும், நான் போஸ்ட்டில் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்புறம் டியர்ஸ், நாளைக்கு வீடியோ பாருங்க. இப்போ நான் சொல்ல போகிறது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி கிடையாது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது அதர் மெம்பர்ஸ்க்கு தான் சொல்றேன். தயவு செஞ்சு பிடிச்சா மட்டும் பாருங்க, பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. ஏன்னா பிடிக்காம நீங்க ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னம்மா இப்படி எடுத்திருக்க அப்படி எடுத்திருக்க அப்படின்னு சொல்லாதீங்க. அங்க நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு எல்லா சேனல்ஸ்லயும் ரொமான்ஸுங்கிறது நல்லா வந்துருச்சு. ஆனா என்னமோ தெரியல, எனக்கு மட்டும் என்னை மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கா. அதான் தயவு செஞ்சு பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. நாளைக்கு அதுக்காக நாளைக்கு ஏதோ பங்கமான சீன் அப்படிலாம் நினைக்காதீங்க. சும்மா லேசா ஒரு சீன் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? அதுக்கு தான் முன்னாடியே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துறேன். ஆமாம் டியர்ஸ், ரொம்ப பெருசாலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சும்மா ஒரு லைட்டான ஒரு சீன் தான் வச்சுருக்கேன். நம்ம சேனலில் தான் சின்ன சீன் வச்சா கூட எனக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் விழுந்துருதா, அதுக்காக தான் முன்னாடியே எப்படி சொல்லிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நானும் இப்போ தான் வந்து என் பையன் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டான். ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் நானும் இப்போ தான் கொஞ்சம் மைண்டு நார்மல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் என்னால் பெரிய பங்கமான சீன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு வைக்க முடியல. மேலோட்டமாக வச்சுருக்கேன். அதுக்காக தான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சும்மா லேசாக வச்சா கூட நமக்கு ஏதாவது பொட்டுன்னு வந்து ஒரு கமெண்ட் வந்து விழுந்துருதா, அதுக்காக தான் முன்னாடியே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கான ப்ரோமோ வராது, பார்க்கலாம். நாளைக்கு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் போஸ்ட் கொடுக்குறேன். போஸ்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ வரும்னு அர்த்தம். இல்லைன்னா மண்டே தான். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், அப்புறம் இதோட கண்டினியூஷன் வீடியோ நேற்றுக்கு மாதிரி 5:30க்கு அந்த டைம் போல் வந்துடும். ஓகேங்களா? இப்போ தான் கண்ணாமூச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மேபி கண்ணாமூச்சி வீடியோவும் இதே தான், டைமிங் கம்மியாக தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லுங்கிறதுனால என்னால் அதிக டைமிங் கொடுக்க முடியல. 15 to 20 மினிட்ஸ் வீடியோ தான் கொடுக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா கண்ணாமூச்சி வீடியோ போடவே மாட்டீங்க, போட்டால் டைமிங் கம்மியாக போடுறீங்கன்னு சொல்லாதீங்கப்பா. என்னோடய ஃபோன் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுது. இதால் எனக்கு ப்ரெஷரே வந்துடுது. அதனால் நான் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. அதனால் அவரால் எனக்கு இதை சரி பண்ணி கொடுக்க முடியல. நானும் போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் ஒரு 2 to 3 டேஸில் அவர்கிட்ட கொடுத்து சரி பண்ணிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் இப்படி தான் டைமிங் கம்மியாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. நான் முடிஞ்ச வரைக்கும் 2 வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஆமாம் டியர், ஒரு 5-6 வீடியோஸ் டெலிட் பண்ணாதான் ஒரு வீடியோவே என்னால் அப்லோட் பண்ண முடியுது. அதனால தான் டைமிங் கம்மியாக கொடுத்து போட்டுட்டு இருக்கேன். அதுலேயும் நான் 40 மினிட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா சுத்தமாக எனக்கு வந்து அது போகும். அதாவது காமிச்சிட்டே இருக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்ட்டு. அது கொஞ்சம் கூட நகரவே மாட்டேங்குது. அதுவே நான் 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கம்மி பண்ணி போட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதனால தான் டைமிங்கை நான் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யாராவது இந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் இன்டர்னல் மெமரி கார்டும் போட்டாச்சு, பட் போட்டோ நோ யூஸ். எப்போவுமே எனக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காமிச்சிட்டே இருக்குது. ஸோ யாருக்காவது ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே டியர்ஸ், பை. பை டியர்ஸ்.